நம்மளுடைய கிளாஸ் கேக்குக்கு நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்கிறேன். ஸ்ட்ராபெரி, கிவி, ஆரஞ்சு, இந்த ஒரு ஆப்பிள், கூடவே பப்பாளி, அன்னாச்சி பழம், ட்ராகன் ஃப்ரூட்டு, கருப்பு திராட்சை, பச்சை திராட்சை, இது எல்லாமே எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதெல்லாம் எடுத்து கட் பண்ணிக்கிங்க. ஒரு பவுலில் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இந்த கப்பில் 4 கப்பு தண்ணி எடுக்கிறேன். அது கூடவே அகர் பவுடர் விற்கும் கடைங்கள்லாம், அதில் ஒரு 2 ஸ்பூன்ஸ் எடுத்துக்கிறேன். 4 கப்பு தண்ணிக்கு 2 ஸ்பூன் அகர் பவுடர் போட்டு நல்லா தண்ணியை கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு நம்ம சூடு பண்ணிக்கலாம். இப்போ அகர் பவுடர் கரைஞ்சி கொஞ்சம் கொதிச்சு வரையில் 1 கப் அளவு சீனி எடுத்துக்கலாம். அதாவது 4 கப்பு தண்ணிக்கு 2 ஸ்பூன் அகர் பவுடர், 1 கப்பு சீனி. இப்போ நம்ம போட்ட சீனி அகர் எல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா பொங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இறக்கி வச்சு உடனே ஊற்றாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸாவது விட்டுருங்க. கொஞ்சம் சூடு குறையட்டும். சூட்டோடு ஊற்றுனா அந்த பழங்கள்லாம் ஒரு மாதிரி வெந்து போனது மாதிரி ஆயிரும். ரொம்ப நேரம் விட்டிங்கனாலும் அது ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிரும். இப்போ நம்ம ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு கேக் மோல்டு எடுத்திருக்கேன். கேக் மோல்டில் நம்ம வெட்டி எடுத்த பழங்கள்லாம் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன்ஸ் வேணுமோ அந்த மாதிரி டிசைன்ஸில் நீங்கள் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிங்க. இந்த கீழ் லேயர் தான் நம்ம கேக் ரெடி ஆனதுக்கப்புறம் திருப்பையில் இதுதான் நம்மளுக்கு மேலே ஃப்ரண்ட்டில் தெரியும். அதனால் இந்த லாஸ்ட் லேயரை மட்டும் நான் அப்படி கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒரு லேயர் போட்டதுக்கப்புறம் திருப்பியும் நம்மளுடைய அந்த அகர் வாட்டரை மேலே ஊற்றிக்கலாம். அப்படியே அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே மற்ற ஃப்ரூட்ஸ் கட் பண்ண மிச்ச ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை ரேண்டமாக அள்ளி மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட்டு விட்ருங்க. கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி. அதாவது சீசனபிள் ஃப்ரூட்ஸ் உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம். இதுதான் சேர்க்கணும்லாம் எந்த இதுவும் கிடையாது. ஸோ ஊற்றிட்டு திருப்பியும் மேலே அகர் வாட்டர் ஊற்றிட்டு திருப்பியும் நான் உங்கள்கிட்ட இருக்க மிச்ச பழங்களையும் அப்படியே மேலாப்பில் ரிப்பீட்டடாக அந்த மாதிரி தூவி விட்டுருங்க. தூவி விட்டு இது உடனே ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. இது நல்லா வெளியிலே வச்சு நல்லா ஆறணும், கூலாகணும். அந்த சூடு எல்லாம் போனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வைங்க. நான் ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். குறைஞ்சது ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் வச்சிங்க அப்படின்னா சூப்பராக செட் ஆயிரும். ஜெல்லி சீக்கிரமே செட் ஆயிரும். சில நேரங்களில் கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த மாதிரி நேரங்களில் கொஞ்சம் பார்த்து வைங்க டைமு. நான் நைட்டு பண்ணனால அப்படியே நான் நைட்டு ஃப்ரிட்ஜிலே விட்டுட்டேன். காலையில் எடுக்கையில் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அது பிஞ்சு போகாமல் இருக்கிறக்காண்டி ஒரு 4 சைடு நான் டூத் பிக் இருக்கு இல்லையா, அதை சொருகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்தோம்னா நம்மளுடைய கேக் பியாமல் அப்படியே அழகாக நீட்டாக வரும். பாருங்கள், அப்படியே ஜெல்லி ஃப்ரூட் கேக் அப்படியே கிளாஸ் மாதிரி சூப்பராக இருக்குது. அவ்வளோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே, அவ்வளோ கலர்ஃபுல்லாக. இது நம்மளே வீட்டில் பசங்களுடைய பர்த்டேக்கெலாம் ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே சிம்பிள் தான். இந்த ஃப்ரூட்ஸ் மட்டும் கட் பண்ணிட்டா நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே இதை. ஸோ அப்படி வெட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளாஸியாக அப்படியே ஜெல்லியாக சூப்பராகவே இருக்கும். அந்த வெயில் காலத்தில் அது சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும்.